நேர்களே, அண்மையில் வெளியான ஒரு பரபரப்பான படம் மாரி செல்வராஜினுடைய காளமாடன் என்று சொல்கிற பைசன். அவருடைய பேட்டி நேற்று ஒன்று வெளியானது. என்னுடைய படம் சாதி படம் அல்ல, அது சாதியை முழுமையாக எதிர்க்கும் படம் என்று அவர் சொல்லியிருந்தார். இன்றைக்கு அந்த படம் வெளியாகி பல கோடி ரூபாய்களை வசூல் செய்து வருகிறது. இந்த படத்திற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தாலும் இதை ஒரு திரைத்துறை படமாக பார்க்காமல் சமூக கட்டமைப்பை குறித்து நாம் பேச வேண்டிய ஒரு களச்சூழல் இங்கே இருக்கிறது. அவர் சொன்னதை சொல்லிட்டு தான் நான் அதை பேசணும். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சாதி படம் எடுக்கிறேன் என்று என்னை சொல்கிறார்கள். எனது படம் சாதி படமா என்றால் அது உங்களுடைய மொழி. நான் எடுப்பது சாதியை எதிர்க்கும் படம். அதை நான் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருப்பேன் என்றும் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தான் துருவ் விக்ரம் நடித்த பைசன் திரைப்படத்தின் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாவில் அக்டோபர் 25 சென்னையிலே நடைபெற்றது. அதில் தான் அவர் பேசுகிறார். நேற்று தான் நான் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்பதை இனிமேல் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். மாரி செல்வராஜ் சொல்கிறார், அது என்னை மிகவும் பாதிக்கிறது. என்ன மட்டுமின்றி என்னுடைய வேலைகளையும் அது பாதிக்கிறது. நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன், நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன். நானும் உங்களை அதே போன்ற கேள்வியை கேட்க முடியும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் முரண் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். ஏனெனில் நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய ஆளாக இருக்கிறேன். திரும்பவும் கூட அந்த கேள்வியை நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் என்றால் நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை நிராகரிக்க முயற்சி செய்வேன் என்று நினைக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய கலையையோ என்னுடைய அரசியலையோ என்னிடமிருந்து பிடுங்க முயற்சித்தால் நான் மூர்க்கத்தனமாக எதிர்த்து போராடுவேன். அது என்னுடன் பணிபுரியும் அனைவருக்கும் தெரியும். எனவே அது போன்ற கேள்விகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். மாரி செல்வராஜ் படம் என்றால் அப்படித்தான் இருக்கும். மாரி செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவர். மாரி செல்வராஜ் படமா, அது சாதி படமா என்றால் அது உங்களுடைய மொழி. மாரி செல்வராஜ் எடுப்பது சாதியை எதிர்க்கக்கூடிய படம். அதை நான் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருப்பேன். உங்களை குதூகூலப்படுத்தக்கூடிய 300 படங்கள் வந்து கொண்டிருக்கிறது. என் ஒருத்தனை விட்டு விடுங்கள். ஏன் என்னை அந்த கூட்டத்துக்குள் தள்ள முயற்சி செய்கிறீர்கள் என்று மாரி செல்வராஜ் ரொம்ப கடுமையாக தனது வேதனையையும் வலியையும் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் சாதிகள், குறிப்பாக தெற்கே வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், இப்படி ஹிந்து அமைப்புகள், ஹிந்து சாதி அமைப்புகளில் தலித் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஏற்பட்ட அந்த காயத்தையும் வடுக்கலையுமே அவர் படமாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பைசன் படம் என்பது தென் மாவட்டங்களில் பண்ணையார் குடும்பத்திற்கு திரு வெங்கடேச பண்ணையார் பட்ட பின்பு அந்த போட்டியிலே மனத்தி கணேசன் என்பதை கொண்டு வந்து எப்படி இதை காட்டுகிறார்கள் என்ற விவாதம் ஒரு பால் ஓடுகிறது. நாம் இதை ஒரு தனி வெங்கடேச பண்ணையாருக்கோ அல்லது தெற்கத்தி இருக்கும் சில சாதிகளுக்கு இருக்கிற முரண்களாக இதை பார்க்கக்கூடாது. இந்த படம் மட்டுமல்ல, வாழை என்கின்ற இதற்கு முன்பு அவருடைய எடுத்த படம், அதற்கு முன்பு கூட சில இயக்குனர்கள் நிறைய படத்தை எடுத்திருக்கிறாங்க. அசுரன், இது மாதிரியான படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இந்த படங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, யதார்த்தம் என்ன, இது மாறுமா? ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக ஹிந்து மத அமைப்பின் ஆழமான புரிதல் சாதி. வர்க்கபேதம் என்பது எல்லா மதங்களிலும் உண்டு. வர்க்கபேதத்தை செல்வந்தருக்கும்
செல்வந்தன் இல்லாதவனுக்குமான நீண்ட இடைவெளிகள், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் உலகம் முழுவதும் உண்டு. ஆனால் இந்து மதத்தை போன்றதொரு சாதிய கட்டமைப்புகள் எங்கும் இல்லை. பலர் அதை சமன்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது சாத்தியமும் இல்லை. காரணம், ஒவ்வொரு மதத்திற்கென்றும் ஒரு அடையாளம் இருக்கும். ஹிந்து மதத்தினுடைய அடையாளத்தின் மிக முக்கியமானது வர்ண கோட்பாடு. பிறப்பால் கடவுள் இன்னென்ன நிலைகளில் மனிதர்களை படைத்திருக்கிறார். இன்னென்ன நிலைகளில் இருப்பவர்கள் பிராமணர்களாகவும், சத்திரியர்களாகவும், சூத்திரர்களாகவும், வைஷ்யர்கள், இன்னும் பஞ்சமாதகர், இப்படி பல பிரிவுகளை அது கட்டமைத்திருக்கிறது. இது ஆரிய கோட்பாடு இந்தியாவினுடைய வெளி மாநிலங்களில், வெளி நிலப்பரப்புகளில் இருந்து அது இந்தியாவுக்குள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கான ஆதாரங்களும் வைக்கப்படுகிறது. அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, வேதகாலம் 4000 ஆண்டுகள், அதை நம்ம இப்பொழுது பேச வேண்டியது இருந்தாலும், அதன் மூலமாக நிறத்தை வைத்தும், இனத்தை வைத்தும், தொழில்களை வைத்தும் ஒரு பெரும் சாதிய சிக்கல் உருவானது. 1800களில் குமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய சாதிய மோதல்கள் நடந்தது. பெண்கள் மார்பகத்தை மறைப்பதற்கு அவர்கள் ஆடைகளை, அதாவது என்ன செய்வது, அங்கேயே அணியக்கூடாது. மார்பகத்திற்கென்று வரி போட்ட கொடுமை உலகத்தில் எங்கேயுமே இல்லையா. இன்றைக்கு காலப்போக்கில் எல்லோரும் வர்ணாசிரமத்தோடு இணைந்து போய்விட்டோம். இன்றைக்கு அந்த கொள்கையை தூக்கி பிடிப்பதற்கான போராட்டங்களும் வலுவாக இருக்கிறது. வரலாற்றில் சில செய்திகளை நான் பார்க்கிறேன். திப்பு சுல்தான் அந்த காலகட்டத்தில் குமரி மாவட்டத்திற்கு ஒரு பகுதியிலே பயணிக்கிறார். அவரை வரவேற்ற பெண்களில் பலர் மார்பகத்தில் துணி இல்லாமல் இருப்பதை பார்த்து அவர் கேட்கிறார், இது என்ன கொடுமை? வரலாற்றில் பதிவு செஞ்சது, கற்பனை இல்லை. அப்போது அவர் கேட்கிறார்கள், இல்லை இது வறுமையா என்றால் நான் பணம் கொடுப்பேன். இது கலாச்சாரம் பின்னணி பிரிவுகளின் அடிப்படையில் வந்தால் நான் அவர்களோடு போர் புரிவேன். இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு 1800களில் பொதுக்குளத்தில் தண்ணீர் குடிக்கக்கூடாது, கடவுளை நேசிக்கக்கூடாது, தள்ளிதான் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அமைத்தார்கள். முதலிலே பிராமணர்கள், அப்புறமா வைசியர்கள், அதுக்கப்புறம் இப்போ சூத்திரர்கள், அதற்கு பின்பு ஒவ்வொரு சாதிக்கும் 7 அடி 12 அடி. ஆகவே தான் லண்டனிலே போய் சொன்னான், உலகத்தில் நான் பல விஷயத்தை பார்த்துருக்கிறேன் வைஸ்ராய், இந்தியாவை போன்ற ஒரு கட்டமைப்பு உலகத்தில் எங்கும் இல்லை. குமரி மாவட்டத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவம் அதிகமாக பரவி இருக்கிறது. காரணம், அந்த பெண்கள் முதலாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட பின்புதான் அவர்கள் மேலங்கியே அணிந்தார்கள், சட்டை போட்டார்கள், பெண் பிள்ளைகள் எல்லாம். அப்போது கிறிஸ்தவன் சொன்னான், இந்த ஆதிக்க திருவிதாங்கோடு சமஸ்தானத்தில் இனி கை வைத்தால் காலி, இனி அவர்கள் கிறிஸ்தவர்கள். இப்படித்தான் அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதம் பெரிய அளவில் பரவியது. இது குமரி மாவட்டத்தில் இன்றைக்கு அந்த மக்களும் தூத்துக்குடியும் சார்ந்து பலர் இன்றைக்கு உலக அளவில் மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் கல்வியாளர்களாகவும் மாறியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு இந்த சாதி கட்டமைப்பு உடைக்கப்பட்டது ஒரு பெரும் வரலாறு. தொட்டால் தீட்டு, பார்த்தாலும் தீட்டு. செந்தூர் முருகனை சந்திப்பதற்கு வெளியிருந்து தான் பார்க்கணும், உள்ளே போயிடக்கூடாது. எவ்வளவு கொடுமை பாருங்க. இதெல்லாம் பேசினால் மதவாதம் பேசுகிறான், ஒருமுனை சிந்தனையில் பேசுகிறான் என்று சொல்லப்படும். இது ஒரு கொடூரம். எந்த மதத்தில் நடந்தாலும் இது ஒரு கொடூரம். அப்படி அந்த கொடூரங்களிலிருந்து பலர் விடுதலை பெற்றார்கள். பல சமூகங்களும் விடுதலை பெற்று இன்றைக்கும் விடுதலை பெறாத சமூகமாக தலித்துகள் இருக்கிறார்கள். கேட்டார்கள், நான் தேவேந்திரன், நரேந்திரன், தேவேந்திர குல வேளாளர்கள் என்று தமிழ்நாட்டில் தேனி, பெரியகுளம், ராமநாதபுரம், கோவை, நெல்லை, மதுரை இப்படியெல்லாம் பரவலாக வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற பலர் சமூகம். பலர் என்றால் ஒன்றும் அவமானமான பேர் அல்ல, தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் விவசாயிகள், அவர்கள்
காளை மாடுகளை வைத்து நிலத்தை பண்பணங்கு செய்து நெல் அறுவடை செய்கிற ஒரு உழைக்கும் சமூகம். மலையிலே செய்ய முடியாது, பள்ளத்தில் தான் அந்த மக்கள் வாழுவார்கள், சமநிலத்தில். ஆகவே பள்ளத்தில் வாழ்கின்ற மக்களை பள்ளர்கள் என்று அறிவித்தார்கள். ஆனால் காலமோ அவனை குறைத்து சொல்வதற்கு பல்லன் பறையன் என்று சொன்னார்கள். அதை இன்னும் இழிவாக பல்லு பறை என்றும் சொன்னார்கள். இதெல்லாம் கேட்பதற்கு ரொம்ப வேதனையான சம்பவம் தோழர்களே. உணர்வுகளால், யதார்த்த நிலைகளால் அவர்கள் எவ்வளவு மனவழியில் எடுத்திருப்பார். நான் இந்த விஷயத்தில் மாரி செல்வராஜோடு அவருடைய கருத்தை தான் பார்க்கிறேன், இந்த மக்களுடைய வேதனையைத்தான் பார்க்கிறேன். சினிமாவை விட்டு விடுங்கள், திரைப்படங்கள் எடுப்பது வேறு விவகாரம், அது அவனது பாதிப்பு. அந்த பாதிப்பை நான் பேச விரும்பவில்லை, ஒரு தனி செய்தியாளனாக பேசுகிறேன். ஒடுங்கி போயிருக்கிறார்கள், எல்லோரையும் சாதி சொல்லி அழைக்கிறார்கள். நான் ஏற்கனவே பேசுகிறேன், ஒரு இடத்தில் கூட பிராமணால் ஹோட்டல் என்று ஒன்று இருக்கிறது, பாய் பிரியாணி என்று ஒன்று இருக்கிறது. எல்லா மதத்திற்கும் ஒரு ஹோட்டல் போடுகிறார்கள். ஆனால் ஒரு தேவேந்திர குல வேளாளர் தன் பல்லர் சமூகம் என்று ஒரு உணவு விடுதியை திறந்தாலோ, ஒரு அருந்ததி திறந்தாலோ, ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவன் திறந்தாலோ அந்த ஹோட்டலுக்கு எத்தனை பேர் போவார்கள்? தோழர்களே, மனசை கை வைத்து சொல்லுங்கள். மனசாட்சியின் மூலம் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். தனபால் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு சபாநாயகர், செல்வி ஜெயலலிதா அவருடைய காலத்தில் அவர் வீட்டிலே நடந்த அந்த திருமணத்தில் எல்லாரும் போனார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய முற்போக்கு சாதிகளின் அமைச்சர்களெல்லாம் சென்றார்கள், ஒருவனும் கை நனைக்கவில்லை. கண்ணீரோடு அவர் செல்வி ஜெயலலிதாவோடு போய் சொன்னார். உடனடியாக அவரை உணவு அமைச்சராக மாற்றினார். அதற்கு பிறகு அவர் சபாநாயகராகவும் மாறிப்போனார். விஞ்ஞானம் எதையெல்லாமோ சொல்கிறது தோழர்களே. இந்த சாதியை அழிப்பதற்கு இது போன்ற படங்கள் உதவுமா? ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் அதே போன்று நடிகர் துரு இவர்களெல்லாம் இணைந்து உருவாக்கிய இந்த ஒரு அற்புதமான விவகாரத்தில் இதை நீங்கள் எத்தனை காலம் சொல்ல போகிறீர்கள்? இதை சொன்னவுடன் மக்களெல்லாம் பாராட்டுகிறார்கள். ஆஹா, சிறந்த படம் அல்லவா? இதற்கு முன்பும் பல படங்கள் பாராட்டுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் திரு மாரி செல்வராஜ் அவர்களிடத்திலே நான் கேட்க விரும்புவது, நீங்கள் எடுக்கின்ற இந்த படங்கள் கலை பொக்கிஷமாக இருக்கலாம், உண்மையை சொல்லலாம், ஆனால் இதற்கான தீர்வை இந்த படங்கள் கொடுக்குமா என்பது எனக்கு ஒரு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக சில தேவேந்திர குல தலைவர்களிடத்திலும் கூட, சிறு திருமாவளவன் போன்ற வடக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் தலைவர்களிடத்திலும் கூட அவர்கள் போராடுகிறார்கள் என்பது என்னவோ உண்மை. அந்த போராட்டம் ஏனைய சமூகத்தில் பேசுகின்ற போது இவர்கள் அங்கீகரிக்கவில்லை, மாறாக எதிர்ப்பைத்தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள். பழைய மாதிரி இல்லைங்க, இவர்களெல்லாம் வந்துட்டாங்க. கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, வன்முறை இல்லையா? இந்த அளவுக்கு காலம் மாறி போய்விட்டது என்று இந்த போராட்டத்தை வேறொரு பார்வையில்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இவர்களுக்கு வேறுவித பேரை கொடுக்கிறார்கள். கட்சிக்காரர்கள் வருகிறார்கள், கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறார்கள், பணத்தை கேட்கிறார்கள். காலம் மாறி போகின்றது, நம்முடைய பிள்ளைகளை குறிவைக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் தான் ஏனைய சாதிகளிடத்திலே வந்திருக்கிறதே தவிர, இந்த படங்கள் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான சிந்தனை ஏற்படுத்தவில்லை என்பது எனது குறை மட்டுமல்ல. பலாயிரக்கணக்கான கூட்டங்களை பேசிய நான், பல ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை உலகளவில் எழுதிய நான், எனது பார்வையில் இது ஒரு வேதனைக்குரியது. ஏனென்று சொன்னால், எனது கொள்கை ஒன்று இருக்கிறது. நான் ஒரு பத்திரிகையாளர். என்னை நீங்கள் ஒரு மதத்தோடு, ஒரு சாதியோடு, ஒரு இனத்தோடு நீங்கள் அடையாளப்படுத்தி விடக்கூடாது. நான் பிறப்பால் ஒரு பச்சை தமிழன். தமிழை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் வாழுகின்ற அந்த ஊர்களிலே, சுற்று ஊர்களில் எல்லா பகுதிகளும் எல்லா சமூகங்களும் இருப்பார்கள். அவர்களோடு நாங்கள் இன்றைக்கும் நேசத்தோடு கெட்டி அணைத்து உறவுகளோடு உச்சி முகுந்துதான் வாழ்கிறேன். அப்படி ஒரு சமநிலையானவன். இந்த சமநிலையானவன் சக மனிதர்களை இழிவுபடுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தோழர்களே.
அது எனக்கு ஒரு அடிமனதிலே ஒரு வலியை தருகிறது, வேதனையை தருகிறது. நான் எனது மனைவியோடு கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்பு, நீங்கள் எந்த சமூகத்தை தாழ்த்தப்பட்ட சாதி என்று சொல்கிறீர்களோ அவர்கள் வீட்டிலே போய் தங்கி உணவருந்தி, அதே போன்று திருமணத்தில் கலந்து கொண்டு வந்தவன். இதே தென் மாவட்டங்களில் தான். எனக்கு அந்த சாதியெல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. எனக்கு ஏராளமான பிராமண நண்பர்கள் இருக்கிறார்கள், நெருக்கமான நண்பர்கள். அவர்கள் வீட்டிலே நான் உணவருந்திருக்கிறேன். நான் இந்த நிலைக்கு இங்கே வந்து இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நாடார் சமூகம். அவர்கள் வீட்டிலே நான் பழகியது போன்று எந்த ஒரு சமூகத்திலும் பழகவில்லை தோழர்களே. அத்தனை பாசம், அத்தனை நெருடல், அவ்வளவு அழகான உணவு. கிறிஸ்தவ சமூகம், முஸ்லிம்கள், எல்லா சமூகத்தோடும் எனது மனதில் இறைவன் அப்படி ஒரு சூழலை எனக்கு ஏற்படுத்தவில்லை. ஆனாலும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி படங்கள், வெறுப்பு, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது கூட பயங்கர வெறுப்புகளை நாம் காண முடிகின்றது. வலைத்தளங்களில் தென்பகுதிகளிலே பல ஆதிக்க சாதிகள் என்று நீங்கள் அடையாளப்படுத்தினாலும் பல சாதிகள், ஒரு சாதி ரெண்டு சாதி அல்ல, மேற்கிலும் தெற்கிலும் மத்திய பகுதியிலும் வட தமிழ்நாட்டிலும் தங்கள் சாதி பெருமைக்காகவும் அவர்கள் குவிந்து நிற்கிறார்கள். ஆணவ கொலைகள் தொடர்கின்ற அபாயம் இருக்கிறது, வன்முறை வந்துவிடும். இப்படியெல்லாம் பதறுகிறேன். ஏனால் என்னால் அதை எப்படித்தான் பார்க்க முடிகின்றது. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள், நீ வைத்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு 1000 சாதி பேரை நம்மால் அப்படி கற்பனை கூட செய்து முடியவில்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது. அதை விட்டு கொடுத்து நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்வது நியாயம்தானா? அது நியாயம்தான். காலகாலமாக நாங்கள் இந்த கலாச்சாரத்தில், இந்த நெறிமுறையில் வளர்ந்து விட்டோம். இதை மாற்ற முடியாது என்றும் பலர் கூக்குரலிடுவது நம் காதுகளில் ஒலிக்கத்தான் செய்கின்றது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், வேதனைக்குரிய இந்த சமூகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைகளாகவே இருக்கிறார்கள். வேதனைக்குரிய இந்த சமூகம் சாமி என்று கையெடுத்து கும்பிடுகிற அளவிற்குத்தான் இன்றைக்கு ஆணவத்தில் சில உயர் சாதிகளின் பின்னால் அவர்கள் ஒளிந்துதான் இருக்க முடிகிறதே தவிர நேரடியாக வர முடியவில்லை. அவர்களுடைய இருப்பிடங்கள் ஒதுக்கப்படுகிறது, சுவர்கள் கெட்டப்படுகின்றது, அவர்கள் அப்பால் நிற்கப்படுகிறார்கள். தலப்பாக கெட்ட முடியவில்லை, சைக்கிளில் பயணிக்க முடியவில்லை, இரட்டை கோலையில்தான் அவர்கள் காஃபியோ டீயோ அருந்த முடிகின்றது. சிகை அலங்காரங்கள் செய்வதற்கு கூட மறுக்கப்படுகிறார்கள். இந்த வேதனைகளுக்கெல்லாம் தீர்வு ஒரு சம்பவம் என்னை பாதித்தது தோழர்களே. கடும் மழையிலே அடக்குவதற்கு இடமில்லை. பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வைத்திருக்கிற ஒரு உயர் சாதி அதில் ஒரு இடத்தை கூட கொடுக்கவில்லை அந்த மக்களுக்கு. புழுத்து போகிற இந்த உடம்புக்கு ஊரெல்லாம் கூட்டி ஓலமிட்டு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென பேரிட்டு சூறையான் காட்டினில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார் என்று சொன்னான். இன்னும் கொஞ்ச நாளில் நான் மரணிக்கப் போகிறேன், நீங்களும் மரணிக்கப் போகிறீர்கள், உடலெல்லாம் புழுத்து போகும் பாடுகின்றார் பட்டினத்தார். அந்த இடத்தை கூட அந்த தலித் மகளுக்கு கொடுத்த மறுத்தான். காரணம், மலைகளில் தன் தலைகளிலே பிணத்தை தூக்கிச் சென்று ஆற்றை தாண்டி அந்த பிணத்தை அவன் அடக்கம் செய்கிற அளவிற்கு ஒதுக்கப்பட்டான் காலனிக்காரன். இதற்கான தீர்வு மாரி செல்வராஜ் அவர்களே நான் கேட்கிறேன், இதற்கான தீர்வு என்ன? சிந்தியுங்கள். மீண்டும் மீண்டும் இது போன்ற படங்களை எடுப்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது உங்களின் இஷ்டம். ஆனால் அதற்கான ஒரு சரியான தீர்வாக அது அமைந்து விடுமா? இது ஒரு பல கேள்விகள் தொங்கித்தான் இருக்கிறது. அவருடைய ஜனநாயகத்திலோ அவரது உரிமையிலோ நாம் தலையிடவில்லை. ஆனால் இது பல லட்சக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் இல்லை, தொங்கித்தான் இருக்கிறது. நன்றி.